ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி சோயா போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது குக்கரில் 3 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க, ஆயில் 3 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் கிராம்பு ஒரு 3-4 போட்டுக்கோங்க, ஏலக்காய் 3, அப்புறம் ஸ்டார் இது 2, பட்டை வந்து ஒரு 2 சின்ன சைஸு, பிரியாணி இலை வந்து ஒரு 2, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 இதெல்லாம் கட் பண்ணி நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல இதானதுக்கப்புறம் ஆயிலில் வதங்கினோன்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது வதங்கினோன்னு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன், பெரிய சைஸ் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கும். நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அது கண்ணாடி பதம் மாதிரி நல்ல வெங்காயம் இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன். நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த இதில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பக்கமாக நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இது போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோன்னு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயிலெலாம் எப்படி நல்லா செப்ரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி நல்ல கலர் இதானோடனே 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன அலாக்கில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து 3 எடுத்திருக்கேன். நல்லா போட்டு இது வதக்கிக்கோங்க. நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் வந்து ஒரு கேரட்டும் ஒரு பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி இது பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோயா வந்து ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அது வந்து ஒரு பெரிய கப்பில் ஒரு சைஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லாக அது நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அது ஆயிலெலாம் நல்லா இதாகி மேலே வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ்லேருந்து தண்ணி ஒரு 3 அலாக்கு, சின்ன அலாக்கில் 3 ஊற்றிருக்கேன். நல்லா அது போட்டு கொதிக்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 2 அலாக்கு, அது சின்ன அலாக்கு தான் அது. அதில் நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அது நல்லா கொதித்தோடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 விசில் தான் விட்டுருக்கேன். விட்டு இப்போ திறந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. சோயாவும் இதுவும் வெஜிடபிளும் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. செஞ்சு பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா வந்தது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.